கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளஸ்ட் வே ஆஃப் கொழுக்கட்டை. ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப சிரமம் கிடையாது. பொருட்கள் தேவையானதும் ரொம்ப கம்மி தான். இப்போ வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அரிசி மாவு, 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இது போடலாம். அந்த காலத்தில் இந்த கொழுக்கட்டை பண்ணும்போது வைக்கோல் எடுத்துப்பாங்க. ஸோ வைக்கோலில் தான் வேக வைப்பாங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம், நான் ஷோபா சண்முகம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம இந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அரிசி மாவு, வெல்லம், தண்ணி, இவ்வளோதான் இதுக்கு முக்கியமான தேவையான பொருட்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே இந்த மாவு போடலாம். இதுலேயே ஏலக்காய் போட்டுடலாங்க. இது வந்து நான் சாதாரண கொழுக்கட்டை பண்ணுறேன். வெல்லம் கரைஞ்சிடுச்சிங்க. இப்போ வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அரிசி மாவு, 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இது போடலாம். இது ரொம்ப சிம்பிளஸ்ட் வே ஆஃப் கொழுக்கட்டை. ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப சிரமம் கிடையாது. பொருட்கள் தேவையானதும் ரொம்ப கம்மி தான். இந்த சூடுலேயே இந்த அரிசி மாவு வெந்துடும். பாருங்க, ஒரு சேரா வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு இதை வேக வச்சிடலாம். கையில கொஞ்சமா எண்ணெய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க. அந்த காலத்துல இந்த கொழுக்கட்டை பண்ணும்போது வைக்கோல் எடுத்துப்பாங்க. ஸோ வைக்கோல்ல தான் வேக வைப்பாங்க. பண்ணிட்டு இதோட தேங்காய் வந்து பொடி பொடியா கட் பண்ணி, எப்படி சாமிக்கு தேங்காய் உடைப்போம் இல்லையா, ஸோ அந்த உடைச்ச தேங்காவை பல்லு பல்லா கட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி மாவு, 100 கிராம் வெல்லம், அதுக்கு 5-6 கொழுக்கட்டை வருது. 6-7 சின்னதாக ஒன்று பண்ணுறது வந்து 7 பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வாங்க இப்போ எப்படி வெந்திருக்கான்னு பார்க்கலாம்.
டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக சூப்பராக இருக்கும் பால் மாதிரி. ஸோ இது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து வச்சிடலாம். இது நீங்கள் கட் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக பல்லாக கட் பண்ணி இதோட வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடில் இதே மாதிரி ஒரு கொழுக்கட்டை தேங்காயோட டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது எப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.